ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அழகான மதர்ஸ் டே vlog பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரலும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. ஸோ இன்றைக்கி மதர்ஸ் டேவை நான் என்னோட ஐஸ்கிரீமோட ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐஸ்கிரீம் அப்படின்றது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு எனக்கும் ரேவந்த்க்கும் கொடுத்தாரு. ஸோ ரேவந்த் எனக்கு ரொம்ப அழகான கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ இது எப்படி அவன் பண்ணான் அப்படின்னு குட்டி குட்டியாக நான் உங்களுக்கு இந்த விலாக்லேயே காட்டுறேன். ஸோ ஒரு குழந்தை ரொம்ப அழகாக திங்க் பண்ணி ஏதோ பார்த்து தான் பண்ணியிருக்கான், பட் எதில் பார்த்தானு என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறப்போ. நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி கையில் பண்ணுற குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் ரொம்ப பெருமையும் கொடுக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மதர்ஸ் டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் என்னோடய அம்மாவை போய் பார்க்க முடியலையே அப்படின்ற ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ரேவந்தோட மதருக்கு ரேவந்த் கொடுத்துட்டேன், பட் என்னோடய அம்மாவுக்கு தான் நான் எதுவுமே கொடுக்க முடியல. ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரு கோல்டு இயரிங் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு காசு சேர்த்து வச்சுட்டே வந்தேன். பட் இன்றைக்கின்னு பார்த்துட்டு எந்த கடையும் திறக்கலை. ஸோ இப்போ லாக்டவுன்லேயே இருக்கும். அது ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஒரு வருஷமாக நான் காசு சேர்த்து வச்சுட்டே வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஜெட்கான் ஸ்டோன்ஸில் இயரிங்ஸ் வாங்கி கொடுக்கணும், அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இயரிங் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு கோல்டில். ஸோ பட் அது நிறைவேறாமல் போயிடுச்சு. பட் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஒகேஷன் கண்டிப்பாக வரும், அதை சாக்கு வச்சு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம். நாளைக்கு, அதாவது மே 13 என்னோடய பிறந்த நாள், பர்த்டே. ஸோ இந்த 2 சாரீ தான் என்கிட்ட இருக்குது. என்னால் ட்ரெஸ்ஸும் வாங்க முடியல. இப்போ எல்லா கடையும் ஷாப்லாம் க்ளோஸில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த புடவை ரெண்டுமே என்கிட்ட இருக்குது, புது புடவை. இதுக்கு நான் ப்ளவுஸும் தைக்கல, பட் ப்ளவுஸ் என்கிட்ட இருக்குது. இந்த பிங்க் கலரும் இருக்குது, க்ரீனும் இருக்குது, கோல்டும் இருக்குது. ஸோ ப்ளவுஸ் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த 2 சாரியில் நான் எந்த சாரீ கட்டிக்கணும் நீங்கள் எனக்கு கரெக்டாக சூஸ் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டுமே ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான். அதனால் இதில் எது கட்டுறது, எது நல்லாயிருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சாரீ கட்ட சொல்கிறீங்களோ நான் அந்த சாரீ கட்டிட்டு வ்ளாக் எடுக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது எனக்கு மீனூஸ் மசாலா இருக்கு இல்லையா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சலாம். அவங்க அந்த சிஸ்டருக்கு அமிச்சாங்க. இது ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வாக அமிச்சாங்க. இயரிங்ஸ் அண்ட் சாரீ இந்த ரெண்டுமே எனக்கு அவங்க அமிச்சு கொஞ்சம் நாள் அது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல அக்கேஷனில் கட்டணும்னு பார்த்தேன். பட் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்த்டேக்கு கட்டுற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2 சாரியில் எந்த சாரீ நான் கட்டணும், எது நல்லாயிருக்கும்னு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற சாரீ தான் நான் கட்டுவேன். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வெறும் ரசமும், அதாவது தக்காளி ரசமும் கருணக்கிழங்கு ரோஸ்ட்டும் தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் நான் லாஸ்ட் டைம் பண்ணுறப்போ எப்படி பண்ணுறீங்க காட்டுங்கன்னு சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சோண்டு புளியை ஊற போட்டுக்கோங்க, நம்ம கருணக்கிழங்கும் ரசத்துக்கும் சேர்த்து வச்சு. ஸோ இப்போ கருணக்கிழங்கை மேலே தோலில் எடுத்துடலாம். ரொம்ப தடிமானமாக மண் நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது சாப்பிங் போர்டு மேலே வச்சு நீங்கள் வெட்ட வேண்டாம், ஒரு பிளேட் மேலே வச்சு அந்த தோலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் மஞ்சளும் உப்பும் சேர்த்து நம்ம இந்த காயெல்லாம் போட்டு பிஸ்கட் உடஞ்சா எப்படி வருமோ அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்து எனக்கு என்ன கிஃப்ட் வேணும் பர்த்டேக்குன்னு கேட்குறப்ப நான் எனக்கு புத்தா வந்து வரைஞ்சி கொடுன்னு கேட்டேன். ஸோ அது புத்தா வந்து வரைஞ்சி கொடுத்துட்ருக்காரு. அண்ட் இந்த கபாசுரா குடிநீர் இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்களும் இதை வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து நல்ல மூலிகை தண்ணி மாதிரி தாங்க இருக்குது. கசப்பே அவ்வளோவா இல்லை. நம்ம ஜஸ்ட் இந்த கொஞ்சோண்டு அந்த ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு இந்த மூலிகை எடுத்து நம்ம தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி குடித்தோன்னா ரொம்ப நல்லது. நான் பாருங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ இது நல்லா குடிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இதை குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 தடவை நம்ம வந்து ஒரு கிளாஸில் குடித்தா போதும். ஸோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் நல்லா தண்ணியில் ஊற வச்ச தூள் எடுத்து கொடுத்தோன்னா மைண்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் ரேவந்துக்கு இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்நாக் ஸோ இன்றைக்கி நான் மாவும் அரைச்சி வச்சுட்டேங்க. பெரிய விஷயம் எனக்கு மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஃபனுக்கு கவலை பாதி இல்லை. அதனால ஸோ மாவு அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதோடு இந்த விலாக் முடியுது. நாளைக்கு என்னோடய பர்த்டே விலாக் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நாளானிக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எந்த சாரி கிடைக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.